சாப்பிட்டுக் கொண்டிருந்த ரவுடியை வீடு புகுந்த மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது. திண்டுக்கல்லில் பழிக்கு பழியாக நடைபெற்றிருக்கக்கூடிய கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து விரிவாக இப்போது பார்க்கலாம். கண்முன்னே மகன் கொலையானதை கண்ட அதிர்ச்சியில் தாயார் அழுது கண்ணீர் வடிக்கும் காட்சிதான் நீங்கள் பார்த்தது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியிலிருந்து மொட்டனம்பட்டி செல்லும் சாலையில் உள்ளது டிவைன் நகர் பகுதி. இந்த பகுதியை சேர்ந்தவர் வினோத். ரவுடியாக இருந்த வினோத்துக்கு திருமணமாகி மஞ்சுளா என்னும் மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த 2020ஆம் ஆண்டு சுலான் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வினோத் சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். ஆனாலும் உள்ளூரில் எதிரிகளால் தனது உயிருக்கு ஆபத்து இருந்து வந்ததால் திருப்பூருக்கு சென்று தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவி மற்றும் குழந்தைகளை திருப்பூருக்கு அழைத்து செல்வதற்காக டிவைன் நகருக்கு வந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை இரவு தனது வீட்டில் அம்மா மற்றும் அக்காவுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டு இருந்துள்ளார். அப்போது திடீரென வந்த மர்ம நபர்கள் 3 பேர் வினோத்தை சரமாரியாக வெட்டி சாய்த்து உள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து வினோத் உயிரிழந்து உள்ளார். இதையடுத்து மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். கண் முன்னே மகன் கொலையானதால் அதிர்ச்சி அடைந்த தாயார் அழுது புலம்பி மகனை கொலை செய்தவர்களை கொல்லாமல் விடமாட்டேன் என்றும் கதறினார். இந்த படுகொலை குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய போலீசார் வினோத்தின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நிகழ்ந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டார். சுல்லான் கொலைக்கு பலிக்கு பலியாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பாக வேடப்பட்டு பகுதியில் மதுபோதை தகராறில் கூலி தொழிலாளி பாண்டி என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ரவுடி வினோத் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அச்சத்தை எகிர வைத்துள்ளது. இந்த நிலையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் ரவுடி வினோத்தை கொலை செய்ததாக சுல்லானின் உறவினர்கள் அவர்களின் நண்பர்கள் என 17 வயதுக்கு உட்பட்ட 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி சுல்லான் ரமேஷை பாரதிபுரம் அருகே உள்ள முனியப்பன் கோவில் பகுதியில் வைத்து டைசன் வினோ, அவரது தம்பி ஜான்சன் வினோ, கூட்டாளிகளான செல்வராஜ், அழகர், வினோத் உள்ளிட்ட 7 பேர் சேர்ந்து கொலை செய்தனர். இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக சுல்லான் ரமேஷ் கூட்டாளிகள் கடந்த 2020ஆம் ஆண்டு பாரதிபுரத்தில் வசித்து வந்த செல்வராஜை வீடு புகுந்து அவரது தாயார் கண்ணெதிரே வெட்டி கொலை செய்தனர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு நிலக்கோட்டை பகுதியில் வசித்து வந்த அழகரையும் போட்டு தள்ளினர். இந்த பழிக்கு பழிவாங்கலின் தொடர்ச்சியாகவே திருப்பூரில் தங்கியிருந்த வினோத்தை நோட்டமிட்டு வந்த சுல்லான் தரப்பு அவர் திண்டுக்கல் வந்ததை அறிந்து வீடு புகுந்து வெட்டி கொலை செய்து உள்ளனர். சுல்லானின் கொலைக்கு பழிக்கு பழியாக இதுவரை 3 பேர் கொலையாகி உள்ளனர். இதன் காரணமாக இன்னும் கொலைகள் தொடருமோ என்னும் அச்சமும் எழுந்துள்ளது.